செம்மொழியில கமகமன் பிரியாணி வாசம் அப்படியே ஆளை தூக்குது. செம்மொழி பூங்கா ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ரெடி ஆயிருச்சு. சென்னை சங்கமம் விழாவோட ஒரு பகுதியா இங்க தென்னாடு கறி விருந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கறி விருந்தோட பிறப்பிடம் வந்து விருதுநகர். அங்க இருக்கக்கூடிய சமையல் மாஸ்டர்ஸ் இங்க வந்து அவங்களுடைய கையாலேயே சமைச்சிட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னப்பா, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாமா? அவ்வளவுதான். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? என் பேர் ஆனந்த். நம்ம விஜயன் கேட்ரிங் விருதுநகர்லேருந்து வர்றோம். சார், விருதுநகர் சமையலுக்கும் மற்ற ஊர் சமையலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஊரில் மசாலாஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லாமே நம்ம வறுத்து வந்து அந்த இடத்துல ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணுறது தான். அது சைவத்தில் சாம்பார் பொடியிலேருந்து அசைவத்துக்குரிய மசாலாஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அன்னைக்கு ரெடி பண்ணுறதுனால அதோட அந்த மட்டனுக்கு சிக்கனுக்கு அதோட டேஸ்ட் வந்து அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்குது. இப்போ இருக்க மெனுவில் என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்குது சார்? இப்போ நம்ம ஸ்வீட்ஸ்லேருந்து ஆரம்பித்தா பாம்பே அல்வா, அது வந்து ஸ்வீட்டு. அடுத்த வரிசை வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கு எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரையு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சூப்பு, அதுக்கப்புறம் ரத்த பொரியல், ஈரல், குடல், போட்டின்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே இருக்குது. அது போக சாதம், ரசம், அதுக்கு ஒரு ரவா பாயாசம், மோர் வரைக்கும் அந்த ஆட்டோட அத்தனை ஸ்பேர்ஸையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஓகே சார். மக்கள் எது அதிகமாக கேட்டு வாங்குறாங்க? இதில் மட்டன் கோலாவும் இருக்குது, இதில் முட்டை பணியாரம் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். மக்கள் விரும்புகிறது இது எல்லாமே ரசித்து சாப்பிட்றாங்க. இங்கே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸு. மதுரை சமையலை நம்ம மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த மசாலாவும் அந்த டேஸ்ட்டும் அவங்க விரும்புகிறதுனால எல்லாமே நல்லா எடுத்துக்கிறாங்க. எஸ்பெஷலாக இந்த மட்டன் கோலா, இந்த போட்டி, அதோட அந்த சுக்கா, இதெல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க. ஓகே சார். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிரியாணி சமைக்கிறீங்க? நம்ம இப்போ வரைக்கும் லிமிட்டடாக தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 30 கிலோ பிரியாணி வரைக்கும் பண்ணுறோம். அதுக்குரிய ஸ்லாட்ஸ் மட்டும் புக் பண்ணி எடுத்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் சொல்லிட்டீங்க. சைவம் சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் வராங்க. சைவமும் இருக்குது. அதுக்கு மெனு சொல்லுங்கள். அது இதே மாதிரி அவங்களுக்கு வெஜ்ஜு பிரியாணி இருக்குது, அதுக்கு ஒரு கிரேவி, வெஜ்ஜு கிரேவி இருக்குது, அதுக்கப்புறம் சாதம் இருக்குது, ரசம், சாம்பார், மோர் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு கூட்டு பொரியல், அப்பளம், ஊறுகாயோடு கொடுக்குறோம். ஓகே. இந்த செம்மொழி பூங்கா மாதிரி ஒரு ஓப்பனான இடத்துல சமைக்கிறது எப்படி ஃபீல் ஆகுது சார்? இது ரொம்ப காமனான விஷயங்கள் மாதிரி கேட்டரர்ஸுக்கு. ஏன்னா நம்ம வந்து நிறையா மாநாடு இந்த மாதிரி கேட்ரிங் பண்ணுறப்போ, கோயில் ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட மண்டபம் மாதிரி செட்டப் மாதிரி எல்லாம் இருக்காது. நிறையா இந்த மாதிரி பெரிய வாஸ்ட்டாக பந்தல் போட்டு நிறைய இடத்துல ஷெட்டு போட்டு இந்த மாதிரி நிறைய வாஸ்ட்டாக 20,000 பேருக்கு 30,000 பேருக்கு நம்ம செய்கிறப்போ இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். இதுவும் அதுக்கேற்ற மாதிரி அதில் எதுவும் தவறு நடக்காத அளவுக்கு ப்ரீ பிளான்டாக நீட்டாக பண்ணிக்கிறோம். ஓகே. முன்னாடி வந்து இன்னைக்கோட முடியுது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறையா பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கலன்னு. நிறையா பேர் முதலையே வந்து புக் பண்ணுறதுனால தான் கொடுக்க முடியாத கட்டாயம். அதனால் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நாளைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ஸ்லாட்ஸ் ஒதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியாதவங்க இங்கே வந்து நேர்லேயே டோக்கன் வாங்கிக்கலாமா? அது அவைலபிலிட்டியை பொறுத்து, எவ்வளோ புக் ஆகிறத பொறுத்து மோஸ்ட்லி வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஆனால் எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ யாரை தொடர்பு கொள்ளலாம்? அது நம்ம இதிலேருந்து மாநாட்டிலேருந்து அவங்க சங்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இதோட அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் தான் நம்ம புக் பண்ணணும். கொஞ்சம் பிஸியாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே சார்.
சாமிப்பா. உங்க பேரு? என் பேர் விஜயன். விஜயன் கேட்டரிங் 48 வருஷம் அந்த ஒர்க் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு பெரிய உணவு திருவிழாவில் சென்னை சங்கமம் 2007 to 11 வரை 5 வருஷம் பண்ணோம். கலைஞர் ஐயாட்டியே நமக்கு விருது. அருமையான தொழில், நல்ல தொழில். அன்னதானம் போடக்கூடிய பெரிய பவரும் மேடம் கொடுத்துருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்க, எல்லாம் கலந்துக்கலாம். இலை வந்து ஒரு இலைக்கு 500 ரூபாப்பா. அசைவத்துக்கு 500, எதா இருந்தாலும் சைவமே டிசைனுக்கு 500 ரூபா தான். ரெண்டுமே 500. 2 ரூபா ஆவரேஜ் 500 ரூபா. 500 ரூபாய்க்கு எல்லா வெரைட்டியுமே தரீங்க. ஆமா, எப்படி சாத்தியம்? இது கொடுக்கணுங்கிற மேடத்துடைய கண்டிஷன். கொடுக்கணும் மக்களுக்கு. விருதுநகர் சாப்பாடு வந்து விஜயன் சார் வந்து கண்டிப்பான முறையில் எங்கள் இடத்துல பண்ணணும், நாங்கள் கொடுக்கணும், மக்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு மேடத்துடைய விருப்பம். ஓகே, அவங்களோட விருப்பம் நிறைவேறணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹாய், சாப்பாடு எப்படி மேம் இருக்கு? எக்ஸலண்ட் பிரியாணி, அல்டிமேட் ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் சீரக சம்பா ரைஸில் சூப்பரான பிரியாணி அண்ட் சிக்கன் கறி, ரத்த பொரியல் அண்டு குடல் குழம்பு எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. பாரம்பரியமாக எங்கள் பாட்டி அம்மாலாம் எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி ஸ்டைலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி 500க்கு ஒர்த்தா மேம்? ரொம்ப ஒர்த். கம்மியாக இருக்குமா. சீரக சம்பா பிரியாணி, ஈரல், ரத்த பொரியல், நாட்டுக்கோழி சுக்கா, அப்புறம் வந்து நம்ம கோலா உருண்டை, அப்புறம் வந்து நம்ம முட்டை உருண்டை நல்லா இருந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சாமியில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதான் வந்து இந்த ஒரு மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். இதை ஏற்பாடு பண்ண அவங்க நன்றி சொல்லணும் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு. அதே போல் வந்து இந்த சாப்பாடு பாரம்பரிய சமையல் இது போல் வந்து நான் பல வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு. இதை சாப்பிட்டு மிக சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் தொடர்ந்து இது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? ரொம்ப அந்த சீரக சம்பா பிரியாணிமா சாமியாக இருந்து, அப்புறம் நாட்டுக்கோழி சுக்கா, கோலா உருண்டை எல்லாமே சூப்பராக இருக்குமா. எதுவுமே குழந்தை ரொம்ப ஃபேமஸான செஃப் இவர் வந்து ஆஃப்டர் ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மதுரையில் இருக்கும்போது நாங்கள் ரெகுலராக எங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. இவரோட சாப்பாடு எல்லாமே, இவர் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி கிரேவி, மட்டன் சுக்கா, குடல் எல்லாமே, ஈரல் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நல்ல டேஸ்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு இவர் எப்படி இதை தர்றாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் இவர் இந்த காஸ்ட்டுக்கு அவங்க எப்படி இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு வந்து இவரோட கோலா உருண்டை, மட்டன் சுக்கா. வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்து ஸ்வீட்டு, சூப்பு, அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து ஆட்டுனுடைய ரத்தத்துலேருந்து ஆட்டு குடல் எல்லாம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணாத ஆட்டு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, சீரியஸாகவே இது ரொம்ப வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி போட்டது வந்து எல்லாருக்குமே வந்து என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து கறி விருந்தும் சாப்பிட்ற அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கனிமொழி மேடம்க்கு ரொம்ப நன்றி. மோஸ்ட்டாகவே நான் நான்வெஜ் ஃபேவரெட்டு. ஸோ இங்கே நான்வெஜ் கறி விருந்துன்னோடனே சொல்லும் போதே டெம்ட் ஆகுது எங்களுக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எப்படி போடுறாங்க, ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கோம். தமிழ் இப்போ சென்னை சங்கமம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு விருந்தில் போயிட்டு நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நல்ல க்ரௌடு, எல்லாரும் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே சாப்பிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருக்கு. இப்போ புக் பண்ண முடியாதவங்க இங்கே நேரில் வந்து பண்ணலாம். நேரில் வந்து அதாவது நாங்கள் ஸ்லாட் பொறுத்து நேரில் வந்து எடுப்போம். மோஸ்ட்லி இப்போது 17, 18க்கு ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். கம்மியான ஸ்லாட்ஸ் இருந்தால் மட்டும் எடுப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா? ஆமாம், ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுனால 18th வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 17th வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால் ஒரு 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 18th எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்.
பொங்கலுக்கு இங்கே வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோடு வந்து இந்த விருந்து சாப்பிட்றதுக்கு எதிர்பார்த்து வந்து இங்கே இருக்கேன் நான். இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த பொங்கல் திருநாளை எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. த மசாலாஸ் ஆர் லைக் ஸோ குட். லைக் இன் ஈச் அண்ட் எவ்ரி டிஷ் அந்த மசாலா தான் உங்களை இன்னும் நிறைய சாப்பிடணும்னு அந்த யூனோ அந்த ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் என்னோடய ஃபேவரெட்னா இட்ஸ் மட்டன் கோலா உருண்டை, liver and the mutton biryani. It's really good. 500 worth. Definitely worth, and everybody should try it. And this should be happening like every year on. And these people really did it well. தென்னாட்டு சமையல்னாலே ஒரு தனி கெத்து தான். இந்த தென்னாடு அப்படின்றது தெற்கு சீமை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களோட சமையல் முறையை குறிக்கும். இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சமையல் முறையில் வந்து இவங்க நிறையா மசாலாக்கள் அண்ட் காரமும் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களோட சமையலில். குறிப்பாக சின்ன வெங்காயம், மிளகு தான் இவங்களோட சீக்ரெட்டே. அது மட்டும் இல்லாமல் மசாலாக்கள் இருக்குல்ல, அதை வந்து நல்லா வறுத்து கையாலே அரைச்சு இதில் சேர்ப்பாங்க. அதான் இதோட அடையாளம். அதாவது மட்டன் சுக்கா, குடல் கறி, ரத்த பொரியல், பரோட்டா, பிரியாணி, சாதம், அரிசி எல்லாமே என்னுடைய 60 வயசில் நீண்ட நாளைக்கு போகிற கிராமத்து உணவை சாப்பிட்டேன். சாப்பிட ரெடி ஆயாச்சு கைஸ். இந்த கறி விருந்தோட அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாக பாஸ்மதி அரிசியில் தான் அந்த பிரியாணிலாம் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம பாரம்பரிய சீரக சம்பா அரிசியில் தான் இந்த பிரியாணிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த விருந்து எப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நான்வெஜ் டிஷ்ஷையும் ஒரே இலையில பரிமாறுவாங்க. அப்போ தான் இந்த கறி விருந்தே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுறாமா, அப்படியே இந்த பிரியாணி எடுத்து செம்ம டேஸ்டா இருக்கு. ஒரு பிடிச்சாச்சு கைஸ். சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 12 PM to 4 PM வரைய இங்கே செம்மொழி பூங்கால நடக்குது. அதே மாதிரி Jan 17 வரை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்களோட வரவேற்பு ரொம்பவே அதிகமாக ஆயிட்டனால Jan 18 வரையும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே இங்கே வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இனிமேல் தான் நாங்கள் நாளைக்கு வந்து சாப்பிட போகிறோம், அதை வந்து Jan 18 வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி, இங்கே பாரு எவ்வளோ சாப்பாடு போடுறாங்க, வா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க.